வணக்கம் வயஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் வந்து வீடியோ எப்பயும் போட மாட்டேன். போடணும்னு தோணுச்சு, இந்த மாதிரி வாய்ஸ் பேசி போடலான்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு சிஎம் என்னன்னா திருச்சிக்கு போயிருந்தாங்க, நன்றி தெரிவிக்கிறாங்க. மீன்ஸ் அவர் வின் பண்ண தொகுதியில் மக்களுக்காண்டி நன்றி தெரிவிக்க போயிருக்கிறாரு, தேங்க்ஸ் சொல்ல போயிருக்கான்னு சொல்லிங்களா. ஸோ அங்கே போயிட்டு அவர் ஒரு சிஎம் மாதிரி பேசல. ஏன்னா அவர் தான் இப்போ சிஎம். இப்போ அவர் சிஎம்ங்கிறது அவருக்கு தெரியல போல. யாராவது சொல்லி தெரியவீங்களா அவர் சிஎம் சொல்லிட்டு தற்கொலை மாதிரி பேசுறாப்புல. அவர் தான் சிஎம். அங்க போயிட்டு டிஎம்கேங்கிறாப்ல. ஐயோ, டிஎம்கே தோத்துருச்சு, நீங்க வின் ஆயிட்டீங்க, எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு, நீங்க கவர்மெண்ட் வச்சுக்கிறீங்க, மைனாரிட்டி கவர்மெண்ட். ஸோ அதை திங்க் பண்ணிட்டு பேசுங்கடா. மக்களுக்கு என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப், அதை பத்தி பேசுங்கடா. அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலாம். அங்க போயிட்டு டிஎம்கேன்னு ஒரு 10 வாட்டி கத்திக்கிறாப்ல. ஸோ என்னடா நீங்க, ஸோ சாமி அதுல சொல்லிக்கிறாங்க தற்கொலை சொல்றாங்க. இப்ப நாங்க தற்கொலைன்னு உங்களை யார் சொல்லப்பா? நீங்க இந்த மாதிரி பேசுனவங்களை இன்னும் தற்கொலைன்னு சொல்லாம என்ன சொல்றது உங்களா? கொஞ்சமா திருந்துங்கப்பா. தமிழ்நாடே உங்க கையில தான் இருக்குது. கவர்மெண்ட் சிஎம் மிஸ்டர் விஜய் சார் அவர்களே, கொஞ்சமா திருந்துங்க சார். இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான். கொஞ்சம் மக்களுக்கு நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பிஃபோர் எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் கொஞ்சம் எடுத்து பண்ணுங்க. அதை விட்டுட்டு டிஎம்கே சொல்லி ரூட்டை மாத்தாதீங்க. ஏன்னா உங்க கையில எல்லாமே பவர் இருக்குது. உங்களை நினைச்சா என்னெல்லாம் பண்ணலாம். அந்த பவரை யூஸ் பண்ணுங்க கொஞ்சம், சரிங்களா?